Hi students, நாம் இந்த வீடியோல விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் இந்த காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோல இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் அஃபோர்ட் பண்றாங்க, அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, அதை தாண்டி பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் லொகேட் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐசிடியில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜ் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்பிஏவால அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது உமன்ஸ் காலேஜ் தான், அதை மறந்துடாதீங்க. அடுத்ததான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2620. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி பல கோர்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிமைனிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த காலேஜ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 200+ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சவங்களா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் இருக்கிற லேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறப்ப இண்டஸ்ட்ரியில என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜோட லேப்லேயே உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டி வேற லெவல்லே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 38+ கம்பெனிஸோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாலே உங்களால் இன்டர்ன்ஷிப் வாங்கிக்க முடியும். இன்டர்ன்ஷிப் மூலமா ஸ்டைஃபனும் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணும்போது. அடுத்ததாக பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170+ கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜுக்கு வர ஒரு சில கம்பெனிஸோட பேரை நான் சொல்றேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஜோஹோ, ஹெச்பி, காக்னிசன்ட், விப்ரோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. சரிப்பா, சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா மேஜரான பாயிண்ட்ஸ்ல கவர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றின டவுட் இருந்தாலுமே சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றின டவுட்டாக இருந்தாலுமே சரி, இந்த கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன், இந்த கோர்ஸ் ஃபியூச்சர்ல வேல்யூபிளா இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.